நிமிஷம் தமிழ் மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மேடம், உங்களை மாதிரி ஆம்பிஷியஸான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை விட பசங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். சொல்கிறா. டேய் சுவாமி, நீங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னல, நான் சொன்னல நம்ம ஷாப்புக்கு டவுன் சென்டரில் ஒரு இடம் பார்த்துறேன்டா. நாளைக்கு அட்வான்ஸ் கூட கொடுக்க போகிறோம்டா. அதான் உனக்கு கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லான்னு. டேய் இருக்கியா? நீ கண்டிப்பாக போயாகணுமா? இங்கேயே இருக்கலாம்ல. ஏன்னா நீ போனதுக்கப்புறம் நான் எப்பயாவது லோவாக இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா சுவாமி? டேய் இருக்கியா? டேய் என்னடாச்சு? டே மாமா, சொல்லு சொல்லு. ஷாப் அட்வான்ஸுக்கு கொஞ்சம் காசு அனுப்புகிறேன். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வேண்டா. இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. என்னடா சொல்ற? இங்க எல்லாருமே உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சடனா இப்படி வந்து சொன்ன எப்படிடா? டேய், நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நான் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். காசு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ. நான் நாளைக்கு பேசுகிறேன். சரி, சீக்கிரம் வந்து சேர்றா. சரி. அப்பாடா, எல்லாம் செட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த மேடம் கிட்ட சொல்லாமா? காலைல சொன்னால் மேடம் ரியாக்ஷன் பார்க்க முடியாது. நேர்லேயே போய் சொல்லலாம். அதான் ரைட்டு. என் தலையெழுத்தை பாடுறா. நான் டீம் லீடர் ஆன நேரம் எல்லா கிளைண்ட்ஸும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் பாரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி வேலை பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ப்ராஜெக்ட் கிடச்ச உடனே ரெஸ்ட்டே இருக்காது. ஆமா சுவாமி, சடனா என்னாச்சு? கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் வெளில போயிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் பையனை மேடம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் இமேஜ் டேமேஜ் ஆனதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம கம்பெனியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதான் விஷயம். டேய், இப்போ என்ன பண்ணலாம்டா? ஆனால் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் கம்பெனி எப்போ ரன் பண்ணுவாங்க? நம்ம வேற ஜாப் பார்த்துக்கிறது பெட்டர். என்ன சொல்ற? ஆமாண்டா, எனக்கும் அதான் தோணுது. டேய், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நீங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு போயிடுவீங்களா? முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் மேடம் ஒரு வாட்டி கூட பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க என்கிட்ட. நானா இருந்தா என் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னா இப்படி விட மாட்டேன். நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்வாதி. இப்போ இருக்கிற நிலமையில கிளையன்ட்ஸ் இல்லாமல் கம்பெனி எவ்வளோ நாள் ரன் ஆகும்? மந்த் எண்டு வந்தாலே நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிற ஆளுங்க நம்ம. ஸோ கிளையன்ட்ஸ் வரலன்னா நம்ம வேற கம்பெனி பார்க்கறது பெட்டர். பாரு ஷியாம், மேம்க்கு மேல எவ்வளோ நம்பிக்கை இருந்தா இவ்ளோ பேர் இருந்தும் உன்னை டீம் லீடரா சூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல கொஞ்சம் நம்பிக்கை உனக்கு மேம் மேல இருந்திருந்தா நீ இப்படி பேச மாட்ட. நம்ம கம்பெனிக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பா திரும்ப வரும். அப்புறம் எல்லாம் சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் இங்கே தான் இருக்க போறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உங்க இஷ்டம். எப்படி பேசுறா பாருடா. நீயும் இருக்கே டீம் லீடு. மே ஐ கம் இன் மேடம்? யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களா? இல்லை சுவாமி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. இப்படி நெகட்டிவாக பேசுறதை விட்டு கொஞ்சம் நல்லா இறங்கி ட்ரை பண்ணுங்க. அட, ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கிவ் அப் பண்ணுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம். பேஷன்ஸாக நீனான்னு இருந்தால் போதுமா? நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் இருக்கணும்ல. மேடம், இன்னைக்கு ஸ்வாதி எங்களுக்கு எடுத்த கிளாஸை நீங்கள் கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, 2 நிமிஷத்தில் நம்ம டீமில் இருந்த எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றிட்டா. இப்போ நீங்களே சொன்னாலும் யாரும் இங்கேருந்து போக மாட்டாங்க. ஏன்னா உங்கள் மேலேயும் நம்ம கம்பெனி மேலேயும் அவ்வளோ ரெஸ்பெக்ட். ப்ராஜெக்ட் மேட்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க, எம்ப்ளாயிஸ் மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். நம்ம டீம் ஓகே சுவாமி, வேற டீம்ஸ் என்ன பண்ணுவாங்களோ? அதுக்குள்ள சாரிட்ட மாஸ்டர் பிளான் இருக்கு. என்ன? ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் கொடுங்க. சரி ரைட்டு, ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. ஆஃபீஸ் குரூப்பில் போங்க. ஓகே, அப்புறம் இப்போ கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் எல்லாமே செட் ஆகிரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் போட்டு விடுங்க. அவங்களுக்கும் பூஸ்டிங்காக இருக்கும்ல. என்னால் ஃபேக் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது சுவாமி. ஒருவேளை கிளைண்ட்ஸ் வரலன்னா மறுபடியும் ப்ராப்ளம் ஆகிடும்ல. அந்த நெகட்டிவ் தாட்டை கொஞ்சம் ஓரமாக வைங்க. கிளைண்ட்ஸ் வந்தால் ப்ராஜெக்ட் வரும்ல, ப்ராஜெக்ட் வந்தால் வேலை இருக்கும்ல, வேலை இருந்தால் எல்லாம் சரியாகும்ல. இங்கே எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டே இருக்கணுமாச்சா? சுவாமி, மேடம்
கொஞ்சம் கூட கோஆபரேஷனே இல்லை. ச்சே. ஹலோ. ஹே ஹாய் தாரா, எப்படி இருக்க? ஹாய் ஃபைமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? யா ஐம் குட். நீ கால் பண்றத என்னால நம்பவே முடியல தெரியுமா? ஆக்சுவலி ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். என்னாச்சு? நான் என் டாடி கம்பெனி ரன் பண்றது உனக்கு தெரியும் தானே? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அது ஸோ இப்போ அவன்கிட்ட போயிட்டு நான் சாரி சொன்னா போன கிளைண்ட்ஸை திரும்ப பிடிக்கலாம். பட் எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆமா, நீ மட்டும் சாரி சொல்லிருந்த நான் இப்பவே காலை கட் பண்ணிருப்பேன். அதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நான் யார் கூடயும் டச்சில் இல்லாததுனால யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஐ எம் கிளாட் அட்லீஸ்ட் யூ ரெஸ்பாண்டட். நான் கூட ரொம்ப ஹாப்பி நீ கால் பண்ணதுக்கு. சொல்ல போனா 3 years பேக் நான் கூட ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணேன் மும்பைல. அண்ட் இட்ஸ் கோயிங் வெல். சீக்கிரமாவே ஹைதராபாத்ல கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கொலாபரேட் ஆனா இன்னும் நல்லா இருக்கும். 1 weekல ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபைமா, தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஓகே. அப்புறம் உன் பர்சனல் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்ல என்ன இருக்கு, என்னைய விடு, நீ சொல்லு. அப்போவே சஞ்சய் ராமசாமி கல்பனா பின்னாடி சுத்தின மாதிரி வருண் ஓம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். என்னாச்சு அந்த கதை? நான் கூட அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன மாதிரி நிறைய கல்பனா இருக்காங்க. அப்புறம் அப்படியே அதை ஓரம் தள்ளிட்டேன். போதும், புரிஞ்சு போச்சு. அப்போதைக்கு நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. என்ன, அவனை லவ் பண்றியா? சேச்சா, அப்படிலாம் இல்லை, ஏதோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரி சரி. ஷோபா. என்னடா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கா? ஆமாண்டா. சொன்னல்லடா, ரெஸ்ட்ல இருக்கப்ப வேலை செய்யணும்னு தோணும், வேலை வரப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். இதாண்டா ஹியூமன் பீயிங்ஸோட மைண்ட் செட்டு. மூட்டு வேலையை பாரு. ஆமாண்டா, இவ்வளோ சடனாக ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வந்துச்சு? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உனக்கு நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சதுனால கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையான்னு தோணுதுடா. அப்படி இல்லடா, இவ்வளோ சடனாக ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன டவுட், அவ்வளோதான். நம்ம மேடம்க்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரிடா. சீட்டுக்கு போட வரல, நீயே போட்டுக்கோ. அப்படி ஒரு மேடம் விட்டு ஏன்டா ஏன் மேடம் பின்னாடி சுத்துற? உன் டவுட்டெல்லாம் வரமா வச்சுட்டு வேலையை செய்யி. நீ வேற இப்போ டீம் லீடு, ஏதாச்சும் ஒன்றா உன்னையே தான் கிளிப்பானுங்க. சரிடா. மேடம் கூப்பிட்டீங்களா? சுவாமி, மறுபடியும் மேடம்னு நீ கூப்பிட்ற நாள் வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா மேடம், நீங்க உங்களை நம்புறதை விட நான் தான் அதிகமாக உங்களை நம்புறேன். நீங்க என்ன பண்ணணும்னு கூட நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியுது. ஓகே ஒர்க்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஓகே தானே? மேடம், டீம் லீடு யாருன்னு நினைச்சிங்க? நம்ம ஷாமு. அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான், நீங்க வரி பண்ணாதீங்க மேடம். ஆமா, எது கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம காஃபி சாப்பிட போகலாமா? எப்போ பார்த்தாலும் என்ன காஃபின்ட்டு அதான் வேலை செய்யல. பக்கத்தில் நம்ம அங்கிள் டீ கடை இருக்கு, அங்கே போய் டீ அடிச்சுட்டு வரலாம் வாங்க. உன் மாமா எங்க டீ கடை வச்சிருக்காரா? சொல்லவே இல்லை. அப்புறம் ஊர்ல எதுக்கு சுவாமி பிசினஸ்? டீ கடையிலே வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்ல. என்னை வச்சு செய்யறதுக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க போல. வாங்க போலாம். அங்கிள் போயிட்டு வரேன். மேடம், டீ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. டெய்லி இங்க தான் வருவியா? டெய்லி இல்ல, ஆபீஸ்ல காஃபி மிஷின் எப்பெல்லாம் ரிப்பேர் ஆகுது அப்பலாம். ஆமா சுவாமி, நீ நம்ம ஆபீஸ் காஃபி மிஷின்ல காஃபி பேக் பண்ணிட்டு பார்சல் எடுத்துட்டு போற போல. ஷூ மேடம், நீங்க என்னை பத்தி ஏதாவது பேசணும்னா பெருசா பெருமையா ஏதாச்சும் பேசுங்க. சீப்பா இப்படி டீ காஃபிலாம் இழுத்து விடாதீங்க, யாராச்சும் என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. சரி. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? நான் ஊருக்கு போல. அப்படியா? எதுக்காக? நீங்க தானே போவேனான்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான். அப்படியா? ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதானே, அது பரவாயில்லையா? எதுவும் ப்ராப்ளம் ஆகாதா? ப்ராப்ளம் வந்தா பரவாயில்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். அது பரவாயில்ல சுவாமி, உனக்கு போகணும்னா நீ போய்க்கோ, நான் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்பாடா, இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி மேடம், நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். என்னாச்சு?
நீ போறேன்னு சொன்னா நான் வேணா சுவாமி இங்கேயே இரு அப்படின்னு கெஞ்சதுக்காக தானே நீ போறேன்னு சொல்ற. கோவம் வந்துருச்சா? நீங்க தானே சொன்னீங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன் போன்ட்டு. நான் போன்னு தான் சொல்லுவேன், நீ உடனே போயிடுவியா? நான் சொன்னா பரவாயில்ல மேடம் நான் இங்கேயே இருக்கேன்னு தானே நீ சொல்லணும். நான் போன்னு சொன்னா நீ போக கூடாது, போக கூடாதுன்னு சொன்னாலும் நீ போக கூடாது. தெரியாத உனக்கு? அறிவு கட்ட முண்டை. சாரி மேடம், நான் அறிவு கட்ட மட்டும் தான். என்னாச்சு மேடம்? ஓஹோ, அப்போ உங்களை கெஞ்ச விட்டேன்றதுக்காக இப்போ என்ன கெஞ்ச விடுறீங்களா? ஏன் கெஞ்ச மாட்டியா? ஐயோ நல்லாவே கெஞ்சுவேன் மேடம். ப்ளீஸ் மேடம், சாரி மேடம், போலாம் தூக்கி மேடம். போடு. சரி போதும். சரி போ மேடம். ஊருக்கு போலன்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சது. என்ன கொடுமையோ. நான் ஹாப்பி தான். ஹாப்பி. ஆமா சுவாமி, இந்த வீக்கெண்ட் பிளான் என்ன? நீ தான் ஊருக்கு போலியே. வீக்கெண்ட் பிளான்ஸ் என்ன இருக்க போகுது மேடம்? துணி துவைச்சு போடணும், ரூம் க்ளீன் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும். போதும், இதெல்லாம் பிளான் வெளில சொல்லாத. என்ன மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு வீக்கெண்ட் பிளான்னா இதான் மேடம். சரி, எல்லாரும் ஃப்ரீனா நம்ம டீமுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு டீம் எல்லாரையும் ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், ஃபார்ம் ஹவுஸ்க்கு. நீ போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சொல்லிடலாம், ஆனால் என் துணிலாம் வா. டூர் முடிஞ்சு வந்தோன்னே என் வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷினில் தோச்சுக்கோ. ஓகே? ஃப்ரீ தானே? போ. உடனே ஓடிடுவோம். கைஸ், மேடம் வீக்கெண்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு போறேன்னு சொல்றாங்கடா. என்னடா சொல்றீங்க? எனக்கு ஓகே. ஃப்ரீ தான்டா, உடனே ஓகே சொல்றேன். உனக்குடா? உனக்கு? எனக்கு நாட் ஓகே. ஏதாச்சும் கஷ்டமா என்ன சொல்லி சால்வ் பண்ணிடலாம். என் அம்மா அலோ பண்ண மாட்டாங்க. உன்னை நம்ப மாட்டாங்களா என்ன? யாரோ பக்கத்து வீட்டு பையனுக்கு வேலை கிடைச்சா உன் வீட்ல என்ன சிச்சுவேஷனோ என் வீட்லயும் அதான். ரைட்டு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சால்வ் பண்ணிடுறேன். இரு வரேன். சரி. மேடம். சார். கேளுங்க மேடம். சொல்லுங்க சார். சுவாதி வரல சொல்லிட்டா. எதுக்காக? அவங்க அம்மா விட மாட்டாங்களாம். இதான் விஷயமா? என்ன பண்ண போறீங்க? சுவாதி அம்மாக்கு கால் பண்றேன். நம்பர் இருக்கா? ஸ்கூல்லயே வாங்குவாங்க, ஆபீஸ்ல வாங்க மாட்டோமா? என்கிட்ட இருக்காதா? ஹலோ, சுவாதியோட அம்மாவா? நான் மித்ரா, உங்க பொண்ணு ஆபீஸோட சிஇஓ. சொல்லுங்க மித்ரா மேடம். ஆக்சுவலி நாளைக்கு பெங்களூர்ல ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் போறப்போ உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அது இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் விட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்க பொண்ணுக்கு தான் நல்லா இருக்கு. ஸோ அவ என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க பெர்மிஷன் கேட்க தான் ஃபோன் பண்ணேன் ஆண்டி. சரிங்க மேடம், நீங்க இவ்வளோ கேட்குறீங்க, எனக்கு ஓகே தான். ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் அவளை தனியா அனுப்புனதே இல்லை. சரி ஆண்டி, அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சூப்பர் மேடம். எனக்கு தெரியும் சார். அப்ப நான் வரேன். ஸோ கைஸ், நாளைக்கு நம்ம எல்லாரும் பிக்சருக்கு போறோம். ஹே ஃபைமா, ஒரு குட் நியூஸ்.